நிலையான புகழுக்குரிய தூய இறைவன் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய இறைவன் நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்கு உரியவராகவும் எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய எங்கள் அன்பு தகப்பனே, இதை மீண்டுமாய் உம்முடைய பொற்பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்க உம் திருமுன்னிலையில் வந்திருக்கின்ற எங்களை நீர் ஏற்று ஆசீர்வதிக்க வேண்டுமாய் அப்பா. உம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காகவும் உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களுடைய வாழ்க்கை தரத்தை நாங்கள் மாற்றி நீர் காட்டுகின்றது அன்பின் பாதையில் நாங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்ற இயேசுவே, இதோ உம்முடைய முன்னிலையில் சாஷ்டாகமாக நாங்கள் விழுந்து கிடக்கின்றோம். எங்களை என்றும் எப்பொழுதும் எங்கள் வாழ்நாள் முழுவதுமாக எங்கள் உடனிருந்து எங்களை காப்பாற்றக்கூடிய எங்கள் அன்பு தகப்பனே, இதோ இந்த நாளிலே எங்கள் உள்ளத்தையும் உடலையும் உம் கரத்தில் அர்ப்பணிக்க விரும்புகின்றோம். காலங்கள் மாறிக்கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது. எங்கள் வாழ்க்கை தரமும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல பல நேரங்களிலே உம்முடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் எனது என்ற இந்த உலக காரியங்களுக்கு மத்தியிலே எங்களை நாங்கள் திணித்து கொண்டே இருக்கிறோம். எனவே இயேசுவே, உம்முடைய உடலாகிய நாங்கள் ஒன்றாக இணைந்து திருச்சபையில் எப்படி பல குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து ஒரு திருச்சபை உருவாக்குகிறதோ, அதேபோல நாங்களும் எங்கள் ஒட்டுமொத்த சிந்தனைகளை உம்முடைய அன்பின் பாதையில் எடுத்து வந்து நீர் எங்களை வழிநடத்த இந்த நாளில் உம் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவே. அக்டோபர் மாதம் என்றாலே செபமாலை அன்னைக்கு விழா எடுத்து அந்த அன்னையினுடைய பரிந்துரையின் வழியாக உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய பிள்ளைகளாகிய நாங்கள் உமக்கும் உம் தாய் காட்டுகின்ற அன்பின் பாதையில் நாங்கள் கடந்து வர வேண்டும் என்று விரும்பி இயேசுவே, இந்த நேரத்தில் எங்களையும் கரத்தில் அர்ப்பணிக்க விரும்புகிறோம். எங்களை ஆசீர்வதியும் அப்பா.
எங்களை நீர் உம்முடைய கரத்தினால் அரவணைத்துக் கொள்ளும் இயேசுவே. உம்முடைய கரத்தினால் எங்களை அரவணைக்கிற பொழுது உடைந்து போன உள்ளங்களாகி எங்கள் உள்ளங்கள், உருகுலைந்து போன எங்களுடைய உள்ளங்கள் உம்முடைய அன்பினால், உம்முடைய அரவணைப்பினால், உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்கள் உள்ளம் ஒரு ஆறுதலை பெறுவது போல, எங்கள் வாழ்க்கை ஒரு ஆற்றலை பெறுவது போல, ஏதோ இந்த நேரத்தில் இத கிருபைக்காக உம்முடைய முன்னிலையில் நாங்கள் விழுந்து கிடக்கின்ற இயேசுவே. எங்களை கண்ணோக்கும், எங்களை உற்று நோக்கி பாரும். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்த தவறுகள் எதுவாக இருந்தாலும் அதை நீர் மன்னிப்பீர் என்ற நம்பிக்கையோடு இயேசுவே, இதோ இந்த நேரத்தில் உம் திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற எங்களையே நாங்கள் தயார் செய்ய போகிறோம். ஏனென்றால் நீர் எங்களை அன்பு செய்கிறீர். நீர் எங்களுக்கு அளவில்லாத ஆசீரை கொடுக்கிறீர். எங்கள் வாழ்க்கையிலே இவற்றை பெறுகிற பொழுது ஒரு துயரமும் இல்லை என்பதை நாங்கள் பலமுறை உணர்ந்திருக்கின்றோம். எனவே இயேசுவே, இந்த நேரத்தில் எங்களை உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை அன்பு செய்கிறீர் என்பதை உணர்ந்து இதோ இந்த பாடல் வரிகளின் வழியாக எங்கள் மனதில் இருக்கின்ற அனைத்து எண்ணங்களையும் உம் கரத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். இயேசுவே, எங்களை ஏற்று ஆசீர்வதியும். இயேசு என்னை அன்பு செய்கின்றார். இயேசு என்னை அன்பு செய்கின்றார். அளவில்லாமல் ஆசி அருள்கின்றார். அளவில்லாமல் ஆசி அருள்கின்றார். இனி துன்பம் ஏதுமில்லை, ஒரு துயரம் வாழ்வில் இல்லை. இயேசு என்னை அன்பு செய்கின்றார். அளவில்லாமல் ஆசி அருள்கின்றார். தனிமை என்னும் பாழ்விலி என்னை தவிக்க வைத்ததுவே, தவறு செய்த நேரத்தில் மனம் பதறி துடித்ததுவே. தனிமை என்னும் பாழ்விலி என்னை தவிக்க வைத்ததுவே, தவறு செய்த நேரத்தில் மனம் பதறி துடித்ததுவே. இனியும் வாழ்வு கிடைக்குமா என்று கலங்கி தவித்து நின்றேன். இதயம் தேடும் தலைவனை நான் காண துடித்து நின்றேன். தாயை போல தேடி வந்து என்னை அழைத்தாரே, தழுவி அணைத்தாரே. இயேசு என்னை அன்பு செய்கின்றார். அளவில்லாமல் ஆசீர் அருள்கின்றார். உறவுகள் என்னை வெறுத்த போதும் உள்ளம் கலங்கி நின்றேன். உண்மைக்காக உழைத்த நேரம் உதவி தேடி வந்தேன். உறவுகள் என்னை வெறுத்த போதும் உள்ளம் கலங்கி நின்றேன். உண்மைக்காக உழைத்த நேரம் உதவி தேடி வந்தேன். என்றும் மாறா இறைவனை நான் காண வேண்டி நின்றேன். ஏழை வாழ்வில் ஏற்றம் காண ஏங்கி தவித்து நின்றேன்.
இரக்கம் பொழியும் இறைவன் என்னை தேடி வந்தாரே, அன்பை பொழிந்தாரே. இயேசு என்னை அன்பு செய்கின்றார், அளவில்லாமல் ஆசிரருள்கின்றார். இனி துன்பம் ஏதுமில்லை, ஒரு துயரம் வாழ்வில் இல்லை. இயேசு என்னை அன்பு செய்கின்றார், அளவில்லாமல் ஆசிரருள்கின்றார். இயேசு என்னை அன்பு செய்கின்றார், அளவில்லாமல் ஆசிரருள்கின்றார். இயேசு என்னை அன்பு செய்கின்றார், அளவில்லாமல் எனக்கு ஆசீர் அருள்கின்றார். இனி துன்பம் ஏதுமில்லை, துயரமும் ஏதுவுமில்லை நம் வாழ்வில. இயேசுவே, உமது அன்பு எனக்கு வாழ்வு கொடுக்கின்றது. உமது ஆசீர் என்னை வளம் பெற செய்கின்றது. உன் அருகிலே அமர்ந்து உன் திருமுகத்தை பார்க்கின்ற பொழுது என் உள்ளத்தில் ஒரு புத்துணர்வு ஏற்படுகிறதை நான் உணர்கின்றேன். ஆம் இயேசுவே, எனக்குள் எழுகின்ற எண்ணங்கள் என் உள்ளத்தையும் உடலையும் தூண்டி எழுப்புகின்ற சிந்தனைகள் எப்பொழுதுமே உம்மை நோக்கியவனவாக இருக்க நீர் என்னை ஆசீர்வதியும். எனக்காக நீர் பாடுகளை ஏற்றீர், எனக்காக நீர் மரணத்தை தழுவினீர். நான் வாழ்வு பெறும் பொருட்டு நீர் சாவை ஏற்றுக்கொண்டீர். அவன் இயேசுவே, இதோ வெள்ளிக்கிழமை உம்முடைய பாடுகளை மரணத்தை சிந்திக்க தியானிக்க உம்முடைய முன்னிலையில் என்னை அழைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே, எமை உற்று நோக்கும், எமை ஆசீர்வதியும். உம்முடைய அன்பின் கரத்தினால் என்னை அரவணைத்துக் கொள்ளும். என் உள்ளத்தை சீர்தூக்கி உம்முடைய திரு ரத்தத்தினால் நான் தோய்க்கப்படுகின்ற பொழுது நான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, அப்பா, இந்த நேரம் எனக்கு முழு வல்லமையும் ஆற்றலையும் ஆசிரியும் தர வேண்டும் என்று உம்முடைய திருமுன்னிலையில் வந்திருக்கின்றோம். அலைவரிசையின் வழியாக தங்கள் இல்லத்திலிருந்து செபித்துக் கொண்டிருக்கின்ற உம்முடைய அன்பின் குழந்தைகளை இந்த நேரத்திலும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பேதுருவை பார்த்து, யோவானை பார்த்து, யாக்கோப்பை பார்த்து கேட்டீரே, 1 மணி நேரம் எங்களோடு விழித்திருக்க முடியவில்லையா என்று. உம்முடைய ஆதங்கத்தை அன்பு இயேசுவே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உடைய முன்னிலையில், திவ்ய நற்கருணை பேழையின் முன்னிலையில் நாங்கள் அமர்ந்து மண்டியிட்டு எங்கள் தேவைகளை, எங்கள் கவலை கண்ணீரை, எங்கள் சோதனைகளை, எங்கள் தோல்விகளை, எங்கள் அவமானத்தை, உம்மை விட்டு விலகிச் சென்ற தருணத்திற்காக மனம் வருந்தி, இதோ இந்த நாளிலே இந்த நேரத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்தி உம்முடைய முன்னிலையில் அமர்ந்திருக்கின்றோம். இயேசுவே, பேசும் அப்பா எங்களோடு. உம்முடைய அன்பின் மொழிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளும். உம்முடைய உயிருள்ள வார்த்தை எங்களுக்கு தாரும். அந்த வார்த்தையின் வழியாக நாங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்று வந்திருக்கின்றோம். அந்த வார்த்தையின் வழியாக நாங்கள் குணம் பெற வேண்டும் என்று வந்திருக்கின்றோம். அந்த வார்த்தையின் வழியாக எங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று வந்திருக்கின்றோம். இயேசுவே, இந்த நேரத்தில் எங்களை தொட்டு உம்முடைய வார்த்தையினால் எங்களுக்கு வாழ்வு கொடுத்து உம்முடைய அன்பின் பாதையில் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று
எங்கள் அன்பு இயேசுவே, உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். அப்பா, எங்கள் செவிமடல்களை தூய்மையாக்கும். உம்முடைய வார்த்தை எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் நிறுத்தி அதன்படி எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நேரத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்தி, உம்முடைய ஆவியின் வல்லமையினால் இதோ எங்களை ஆட்கொள்ளும் தேவனே, உம்முடைய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையுடைய இதயத்தை தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவர்களை தொடுகின்ற பொழுது, அவருடைய ஆற்றலினால் எங்களை ஆட்கொள்ளுகின்ற பொழுது, நாங்கள் தூய்மையுள்ளவர்களாக, புனிதமானவர்களாக, வாழ்க்கையில் எல்லோருக்குரியவர்களாக வாழக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாருமே சுவே. இது ஆவியின் வல்லமை எங்கள் மீது பொழியும். ஆவியானவர் எங்களை இறங்கி வந்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவரே வாரும் அப்பா. ஆவியானவரே எங்களை ஆட்கொள்ளும். எங்களை உம்முடைய அன்பின் தீயினால் எங்களை சுட்டறியும். எங்கள் இதயத்தை நீர் ஆட்கொள்ளும். வாரும் ஆவியானவரே, வாரும் ஆவியானவரே, வாரும் ஆவியானவரே, வாரும் ஆவியானவரே, எங்களை ஆட்கொள்ளும், எங்களை ஆட்கொள்ளும், எங்களை ஆட்கொள்ளும், எங்களை ஆட்கொள்ளும். கிறிஸ்துவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் இதோ இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் என் நற்கருணை நாதர் வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பலமுறை மறையுரையில் உங்களோடு நான் பேசியிருக்கின்றேன். சந்திப்புகள் என்பது பல நேரங்களிலே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றன, துயரத்தை கூட ஒரு சில நேரங்களிலே கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றன. ஆனால் நம் தேவனோடு நீங்களும் நானும் சந்திக்கிற பொழுது இந்த சந்திப்பு ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை, ஒரு உத்வேகத்தை, ஒரு புத்துணர்ச்சியை நமக்கு நிறைவாக கொடுக்கக்கூடியது என்பதை நாம் அனுபவித்த ஒரு உண்மையே. நற்கருணை நாதருடைய பிரசன்னத்தில் யாரெல்லாம் அமருகிறார்களோ, நற்கருணை நாதரை யாரெல்லாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உற்று நோக்குகிறார்களோ, நற்கருணை நாதரோடு யாரெல்லாம் பேச விரும்பி அவருடைய வார்த்தைகளை செவிமடுத்து அவரோடு உரையாடுகிறார்களோ, அவர்கள் அனைவருமே எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலும் பேறு பெற்றவர்கள் தான். உலகத்தின் பார்வையில் அவர்கள் துன்பப்படுகிறவர்களாக, கஷ்டப்படுகிறவர்களாக, வேதனைக்குள்ளாக்கப்பட்டவர்களாக, நிராகரிக்கப்பட்டவர்களாக, ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களாக, குற்றமுள்ளவர்களாக இந்த உலகம் அவர்களை நிலைநிறுத்தினாலும் அவருடைய முன்னிலையில் எப்பொழுதுமே அவர்கள் நீதிமான்கள் தான், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான், அவர்கள் நிறைவுள்ளவர்கள் தான், அவர்கள் மகிழ்ச்சி உள்ளவர்கள் தான், அவர்கள் தண்டிக்கப்படாதவர்கள் தான் என்று நாம் அவருடைய பெருமையை அடுக்கிக் கொண்டே போகலாம். எனவேதான் அன்னையாம் திருச்சபையிலே இன்று நீங்களும் நானும் புனிதர்களுடைய விழாவை எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுது அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் சற்று புரட்டி போட்டு பார்த்தோம் என்றால், அவர்கள் இந்த மண்ணுலகிலே உடலோடும் உயிரோடும் ஆன்மாவோடும் இந்த மண்ணுலகில் இருக்கின்ற பொழுது, சரீரத்தோடு இந்த மண்ணுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் அனுபவித்த வேதனைகள் சொல்லொன்னா. எல்லா புனிதர்களுமே ஏறக்குறைய பலவிதமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே, இன்னல்களுக்கு மத்தியிலே, கஷ்டங்களுக்கு மத்தியிலே தங்கள் நாட்களை கடந்து சென்றவர்கள் தான்.
அந்த நேரத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது உலகம் அவர்களை ஏளனமாக பேசியதை நாம் பார்த்திருக்கின்றோம். உலகம் அவர்களை தவறாக பேசியதை பார்த்திருக்கின்றோம். உலகம் அவர்களை குற்றவாளி என்று குற்றவாளி கூட்டிலே நிலைநிறுத்தியதை பார்க்கின்றோம். உச்சகட்டமாக நம் நற்கருணை நாதருக்கும் அந்த நிலைமைதான் ஏற்பட்டது. ஆனால் அவர்கள் இப்பொழுது இன்றைய காலகட்டங்களிலே அவர்கள் இந்த மண்ணுலகை விட்டு விண்ணகம் சென்ற பிறகு இதே உலகம் அவர்களை புனிதர் என்று விழா எடுத்து கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் புரட்டி போட்டு பார்த்து அவர்கள் எப்படியெல்லாம் இந்த மன்னகத்தில் வாழ்ந்தார்களோ அதை போல வாழ்க்கையும் நாமும் வாழ வேண்டும் என்று அன்னையம் திருச்சபை நமக்கு அறிவுறுத்துகிறது. யாரை நாம் ஒரு காலத்தில் தவறானவர்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் சுட்டி காட்டினார்களோ அவர்கள் இப்பொழுது இன்றைய காலகட்டங்களிலே அவர்கள் நீதிமான்கள், உண்மையுள்ளவர்கள், நேர்மையுடையவர்கள், கடவுளுக்கு நெருக்கமானவர்கள், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கடவுளை இந்த மண்ணுலகில் தங்கள் வாழ்த்தையாலும் வாழ்வாலும் வாழ்ந்து காட்டியவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இது எதை குறிக்கிறது என்றால் இயேசுவின் அருகில் அமருகிறவர்கள், இயேசுவின் திருமுகத்தை பார்க்கிறவர்கள், இயேசுவின் வார்த்தைகளை உள்வாங்கி அதை வாழ்வாக மாற்றுகிறவர்கள் இன்றைய காலகட்டங்களில் சமுதாயத்திலே குற்றமுள்ளவர்களாக காணப்பட்டாலும், உலகத்தின் பார்வையில் அவர்கள் தவறானவர்கள் என்று சித்தரித்தாலும், எதிர்காலத்தில் அவர்கள்தான் இந்த உலகத்தின் முன்னோடியாக, வழிகாட்டியாக, ஒரு சிறந்த உதாரண வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் என்று இந்த உலகமே பெருமையாக சொல்லக்கூடிய அளவிற்கு நம் தேவன் அந்த வாழ்வை கொடுப்பார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த சிந்தனைகளோடு இன்றைய நாளிலே நற்கருணை நாதர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சிந்திக்க அவர் அழைப்பு கொடுக்கிறார். அவருடைய அழைப்பை ஏற்று நாம் எப்படி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறார். பவுலடிகளார் எழுதிய திருமுகம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 இறை வார்த்தைகள் சொல்லுவதை நாம் இவ்வாறு காணுகின்றோம். கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்தில் பருகுகின்றோம், அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்கிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த அப்பத்தில், ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமான தேவ பிள்ளைகளே, புனித அகுஸ்தினார் நற்கருணையின் பெருமையை இவ்வாறு இந்த மண்ணுலகிற்கு தன் அனுபவத்தின் வழியாக வார்த்தையிலே வடிவமைத்து சொல்லுகிறார். கடவுள் நிறைவான ஞானம் உடையவராக இருந்தும், கடவுள் நிறைவான ஞானம் உடையவராக இருந்தும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த நற்கருணையை ஏற்படுத்துவதை தவிர வேறு மேலான வழியை தன்னுடைய ஞானத்தால் கண்டறிய இயலவில்லை. கடவுள் நிறைவான ஞானமுடையவராக இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த நற்கருணை ஏற்படுத்துவதை தவிர வேறு மேலான வாழ்வு, தன்னுடைய வழியை தன்னுடைய ஞானத்தால் அவர் கண்டடையவில்லை. மீண்டும் சொல்லுகிறார், கடவுள் எல்லா கொடைகளின் ஊற்றாக இருந்தும், கடவுள் எல்லா கொடைகளின் ஊற்றாக இருந்தும் நற்கருணையை விட மேலான விலைமதிப்புடைய கொடையை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எல்லா கொடைகளுக்கும் ஊற்றாக இருந்தும் நற்கருணை விலைமதிப்பை விட இப்படிப்பட்ட கொடையை அவரால் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்த இயலவில்லை. கடவுள் எல்லாம் வல்லவராக இருந்தும் மனிதனுக்கு கொடுப்பதற்கு நற்கருணையை விட வேறு மேலான ஒன்றை தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தி அவரால் கண்டுபிடிக்க இயலவில்லை. ஞானமிக்கவராக, எல்லா கொடைகளின் ஊற்றாக தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தை கடவுள் இதோ இந்த நற்கருணை வழியாக உங்களுக்கும் எனக்கும் தன்னையே அர்ப்பணித்திருக்கிறார். அப்பம் ஒன்று,
ஆனால் நாம் பலராயினும் அந்த ஒரே உடலாய் இருக்கிறோம் என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலே உங்களையும் என்னையும் தன்னுடைய அன்பினால், தன்னுடைய பாசத்தினால், தன்னுடைய மன்னிப்பினால், தன்னுடைய இரக்கத்தினால் எந்த அளவிற்கு பாதுகாத்தார் இருக்கிறார் என்பதை அவருடைய பாடுகளின் மரணம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. மரணத்தை ஏற்றுக்கொள்ள முன்விரும்பிதான் வந்தார். தன்னை அழித்துக் கொண்டு தன் மரணத்தின் வழியாக நீங்களும் நானும் வாழ்வு பெற வேண்டும் என்று விரும்பினார். ஏனென்றால் இயேசு உங்களையும் என்னையும் அன்பு செய்கிறார். இயேசு உங்களையும் எனக்கும் வாழ்வு தருகிறார். அந்த வாழ்வு எப்படிப்பட்டது என்று பார்த்தோம் என்றால், கடவுளுக்கும் மனிதனுக்கும் முறிந்து போன அந்த வாழ்வு, உடைந்து போன வாழ்வு, இப்படிப்பட்ட வாழ்வை நம் நற்கருணை நாதர் உங்களுக்கும் எனக்கும் தர விரும்பினார். ஆதியிலே நீங்களும் நானும் பார்க்கின்றோம். உடைந்து போன அந்த உறவின் வாழ்வை ஒன்றுபடுத்த தந்தை கடவுள் தன் மகனுடைய பிறப்பினை, அன்னை மரியாளுடைய இந்த மண்ணுலக பிறப்பினை வெளிப்படுத்துகிறார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம் என்று. நம்முடைய முதல் பெற்றோர்கள் விளக்கப்பட்ட கனியை அல்லது விளக்கப்பட்ட அந்த உணவை உண்டதினால், நம்முடைய முதல் பெற்றோர்கள் விளக்கப்பட்ட அந்த கனியினை, அந்த முதல் உணவை அவர்கள் உண்டதினால் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருந்த உறவு முறிக்கப்பட்டு விட்டது. இறைவன் எதை ஒதுக்கி வைத்தாரோ அதை உண்டதினால் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருந்த உறவு அங்கே முறிக்கப்பட்டது. ஆனால் இயேசு தன்னுடைய உடலாகிய உணவாக கொடுத்ததன் மூலம் முறிந்து போன உறவு சரி செய்யப்பட்டது. இறைவன் ஒதுக்கி வைத்ததை மனிதன் உண்டான், உறவு முறிக்கப்பட்டது. இறைவன் கொடுத்த உணவினை உண்ணுகின்ற பொழுது அந்த உறவு ஒன்று சேர்க்கப்படுகிறது. இன்னும் ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, காயின் தன் தம்பி ஆபேலின் இரத்தத்தை சிந்தினான். இதனால் கடவுள் முன்னிலையில் என்று அவன் ஓடி ஒதுங்கி வாழ ஆரம்பித்தான். தன் சகோதரனை கொன்றான், தன் சகோதரனை அழித்தான். அவனுடைய இரத்தம் ஆண்டவர் முன்னிலையில் கதறியது. எனவே காயின் ஓடி போயினான். ஆனால் கடவுள் முன்னிலையிலிருந்து பிரிந்து சென்ற மானுடத்தை தம்முடைய சொந்த இரத்தத்தினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளோடு உங்களையும் என்னையும் இணைத்திருக்கிறார். ஆதி பெற்றோர்கள் விலக்கப்பட்ட அந்த கனியை உண்டதினால் உறவு முறிந்தது. இறைவன் நமக்கு கொடுத்த அந்த உணவை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருவுடலை உண்ணுகின்ற பொழுது நாம் இறைவனோடு இணைகின்றோம். காயின் தன் சகோதரனுடைய இரத்தத்தினால் இறைவனை விட்டு ஓடினான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திரு இரத்தத்தினால் நாம் அனைவருமே மீட்கப்பட்டிருக்கின்றோம், இணைக்கப்பட்டிருக்கின்றோம். பவுலடிகளார் சொல்லுவதை நாம் இப்பொழுது நினைவு கூறுவோம். அப்பம் ஒன்றாக இருக்கின்றது, ஆனால் பலராகினும் நாம் அனைவருமே அந்த அப்பத்தில் பங்கு கொள்ளுகின்ற பொழுது ஒருவராக இருக்கின்றோம். ஆக இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தன்னுடைய உடலினாலும் தன் இரத்தத்தினாலும் ஒன்றாக இணைத்து வைத்திருக்கிறார். இந்த உறவு பாலம் எப்பொழுதுமே உடைந்து போய்விடக்கூடாது என்பதற்காக, இந்த உறவு பாலம் எப்பொழுதுமே மனிதர்கள் நாம் அனைவருமே இறைவனோடு எப்பொழுதுமே இணைந்து இருக்க வேண்டும் என்றுதான் இயேசு விரும்புகிறார். நற்கருணை நம்மை இணைக்கக்கூடியது. நற்கருணை உங்களுக்கும் எனக்கும் வாழ்வு தரக்கூடியது. நற்கருணை உங்களையும் என்னையும் அவருடைய அன்பினால் அரவணைக்கக்கூடியது. பிரிந்து போயிருக்கின்ற உங்களையும் என்னையும் தன்னுடைய
தியாகத்தின் வழியாக, தன்னுடைய மரணத்தின் வழியாக இயேசு நம்மை எந்த அளவிற்கு தந்தையோடு இணைத்திருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், நிச்சயமாக நாம் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் நாம் சிந்தித்து அவற்றை அனைத்தையும் அவருடைய திருப்பாதத்திலே அர்ப்பணித்து நம்மை அவருடைய முன்னிலையிலே தூயவர்களாக ஆக்க வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. எனவேதான் மறையுரையில் முன்னுரையில் இவ்வாறு சொன்னேன். ஆண்டவருடைய முன்னிலையில் அமருகிறவர்கள், ஆண்டவருடைய திருமுகத்தை பார்க்கிறவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையை உள்வாங்குகிறவர்கள், இந்த மண்ணுலகினுடைய பார்வைக்கு அவர்கள் குற்றவாளிகளாக காணப்பட்டாலும், தவறானவர்களாக சித்தரிக்கப்பட்டாலும், ஆனால் நாம் ஆண்டவருடைய பார்வையில் இப்பொழுதுமே தூய்மை உள்ளவர்கள் தான் என்பதை இயேசு வெளிப்படுத்துகிறார். எனவே தூய் அகஸ்தீனார் சொல்லுவது போல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த வெளிப்படுத்துதல் நற்கருணையின் வழியாக உங்களுக்கும் எனக்கும் தன்னையே முழுவதுமாக அவர் கொடுக்க விரும்பியது, ஞானத்திற்கெல்லாம் ஊற்றாக, அருட்கொடைகளுக்கெல்லாம் ஊற்றாக, வல்லமைக்கெல்லாம் ஊற்றாக இருக்கின்ற இவர் நற்கருணையை உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி இந்த நற்கருணை வழியாக நாம் வாழ்வு பெற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்றால், எந்த அளவிற்கு அவர் உங்களையும் என்னையும் தனக்குள் அவர் இணைத்துக் கொள்ள விரும்புகிறார். உங்களையும் என்னையும் தனக்குள் இணைத்து நாம் அவருக்குள்ளும் அவர் நமக்குள்ளும் இருந்து ஒருவர் ஒருவரோடு இணைந்து இந்த மண்ணுலகத்தில அந்த இறையரசு பணியை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது, நம் வார்த்தையும் வாழ்வும் அவரை வெளிப்படுத்துகின்ற பொழுது, இந்த நற்கருணையுடைய மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ எத்தனையோ காட்டப்படுகிறது. எனவே பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இது நற்கருணை இரண்டாவது விதமாக உங்களுக்கும் எனக்கும் சொல்லுவது, ஒருவர் ஒருவருக்குள்ள இருக்கின்ற குறைகளை அகற்றி, எனக்குள் இருக்கின்ற குற்றம் குறைகளை, உங்களுக்குள் இருக்கின்ற குற்றம் குறைகளை அகற்றி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிலிருந்து நம்மை அவருடைய அன்பின் பாதையில் அழைத்து செல்ல விரும்புகிறார். அவர் நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னிக்கவில்லை என்றால் நிச்சயமாக நமக்கு வாழ்வு இல்லை. அவருக்கு எதிராக நாம் செய்த குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அவர் மன்னிக்கவில்லை என்றால் நமக்கு வாழ்வு இல்லை. அவருடைய அன்பின் பாதையிலிருந்து நாம் விலகி சென்று கொண்டிருந்தாலும் நம் நிழல் போல நம்மை தொடர்ந்து வந்து அவர் நம்மை மன்னிக்கவில்லை என்றால் நமக்கு வாழ்வு இல்லை. ஏனென்றால் மன்னிக்கக்கூடியவர் அவரே, அரவணைக்கக்கூடியவரும் அவரே, ஆசீர்வதிக்கக்கூடியவரும் அவரே, வாழ்வு கொடுக்கக்கூடியவரும் அவரே. அவரின்றி நம்மால் வேறு எதுவும் செய்துவிட முடியாது. ஒரு புத்தகத்தில் இவ்வாறு வாசிக்க பார்த்தேன். தனித்தனியே இருக்கும் வண்ணங்களை சரியான விகிதத்தில் கலப்பதாலும் சரியான முறையில் பயன்படுத்துவதாலும் ஒரு அழகிய ஓவியத்தை ஒரு ஓவியனால் உருவாக்க முடிகிறது. தனித்தனியாக இருக்கின்ற வண்ணங்கள் சரியான விகிதத்தில் அது கலக்கின்ற பொழுது, சரியான முறையில் அதை பயன்படுத்துகிற பொழுது ஒரு அழகிய ஓவியத்தை அந்த ஓவியனால் உருவாக்க முடிகிறது. ஒழுங்கற்ற வடிவமைப்பை கொண்ட சிறு சிறு கண்ணாடி துகள்களை வைத்துக்கொண்டு கலையம்சம் நிறைந்த படைப்பை ஒரு சிறந்த கலைஞனால் உருவாக்க முடிகிறது. அதுபோலதான் குறைகள் உள்ள உங்களையும் என்னையும் நாம் இறைவனின் திட்டத்தின்படி ஒன்று கூட்டி நமக்குள் இருக்கின்ற அந்த பகைமை உணர்வுகளை, குற்ற உணர்வுகளை, தவறான சிந்தனைகளை நாம் அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு
இந்த இயேசுவின் முன்னிலையில் நீங்களும் நானும் அர்ப்பணித்தோம் என்றால் இதைவிட ஒரு சிறந்த வாழ்வு வேறு எதிரவில்லை. எனவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக சொல்லுவார். யோவான் எழுதிய நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே இவ்வாறு வாசிக்க கேட்கின்றோம். தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. நான் உள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பது போல அவர்களும் என்னுள் ஒன்றாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த நற்கருணை நாதர் முன்னிலையில் இருக்கின்ற நாம் அவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய நம்பிக்கையை ஒருமுகப்படுத்துவோம். நம்முடைய விசுவாசத்தை ஒருமுகப்படுத்துவோம். இயேசு எப்பொழுதும் என்னை வழி நடத்துவார். இயேசு என்னை ஆசீர்வதிப்பார். இயேசு என்னை நிறைவாக வழி நடத்துவார் என்ற நம்பிக்கை எப்பொழுது உங்களுக்குள் எனக்குள் எழுகிறதோ அப்பொழுது நாம் எப்பொழுதுமே அவர் முன்னிலையில் அமர்வோம். அவர் முன்னிலையில் அமருகின்ற பொழுது, அவர் திருமுகத்தை பார்க்கின்ற பொழுது, அவர் வார்த்தைகளை நாம் உள்வாங்குகின்ற பொழுது நாம் எப்பொழுதுமே அவருடைய அன்பின் பிள்ளைகள் தான். எனவே இயேசுவை உற்று நோக்குவோம். இந்த மனதின் காயங்களை அவருடைய பாதத்தில் எடுத்து வைப்போம். உள்ளத்தின் ஆழத்தில் எப்படிப்பட்ட கவலைகள் இருந்தாலும், கண்ணீர் இருந்தாலும், சோதனைகள் இருந்தாலும், இயேசுவினுடைய உடலை உண்ணுகின்ற நாம் அனைவருமே இறைவனோடு இணைக்கப்படுகின்றோம். இயேசுனுடைய திரு ரத்தத்தை பருகின்ற நாம் அனைவருமே அவரோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பயன்படுத்துவோம். அவரோடு வாழ்வோம். அவரை இந்த மன்னகத்தில் நம் வார்த்தையாலும் வாழ்வாலும் வெளிப்படுத்த முயற்சி செய்வோம். இந்த இயேசு உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எனவே அனைவரும் மண்டியிட்டு அவருடைய திருப்பாதத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். கண்களை மூடி இதோ இயேசுவின் முன்னிலையில் வந்திருக்கிற நாம் இயேசுவே, எங்களின் முன்னோடிகளாக, எங்களின் வழிகாட்டிகளாக, எங்களின் பரிந்துரையாளர்களாக இந்த திருச்சபையில் விளங்கக்கூடிய புனிதர்கள் இந்த மன்னகத்தில் அவர்கள் வாழுகின்ற பொழுது உலகம் எப்படி அவர்களை நகைத்ததோ, உலகம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்ததோ, அதை போல பல நேரங்களிலே இந்த உலகத்தின் பார்வையில் நான் குற்றம் உள்ளவனாக, குறை உள்ளவனாக, புறக்கணிக்கப்பட்டவனாக, தவறாக என்னை சித்தரிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலைகளில் நான் உடைந்து போகாமல், இயேசுவே, எனக்கு நீர் ஆறுதலாக இருக்க வேண்டும் என்பதை பார்த்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இதோ இந்த நற்கருணை ஆசீர்வாதத்திற்காக இந்த ஆலயத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் அனைவரையும், அலைவரிசையின் வழியாக தன்னுடைய இல்லத்திலிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற உடைய பிள்ளைகளையும் இயேசுவே இந்த நேரத்தில் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். எங்களை ஆட்கொள்ளும் தகப்பனே, உம்முடைய உடலாலும் உம்முடைய ரத்தத்தினாலும் இந்த உலகிற்கு மறுவாழ்வு கொடுத்தவரே, உம்முடைய வார்த்தையினால் எங்களுக்கு வாழ்வு கொடுத்தவரே, அப்பா, இந்த நேரத்தில் எங்கள் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி எங்கள் மனதின் காயங்களை, எங்களுடைய மனதின் வேதனைகளை, பாரங்களை உம்முடைய பாதத்தில் இயேசுவே இப்பொழுது நான் இறக்கி வைக்கிறேன்.
என்னை உற்று நோக்கி ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய கிருபையினால் நான் இந்த உலகத்தில் பயிரித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாமல் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை எனக்கு தாரும் தகப்பனே. உம்முடைய சிலுவை மரணத்தினால் நான் வாழ்வு பெற்றிருக்கிறேன் என்ற அந்த உணர்வுகள் என்னுடைய இரத்த நாளங்களிலே இணைந்து ஓட வேண்டும் என்று இயேசுவை பார்த்து நான் ஜெபிக்கிறேன். நீரின்றி நான் இல்லை இயேசுவே, உம்மையின்றி எனக்கு வேறு எவரும் இல்லை, உம்மாலன்றி எனக்கு வாழ்வு இல்லை என்று அந்த நம்பிக்கையுள்ள விசுவாசம் உள்ள வாழ்க்கை தடத்தை எனக்கு காண்பித்து என்னை அந்த பண்பின் பாதையில் என்னை நடத்த வேண்டும் என்று இயேசுவே உம்மை பார்த்து ஜெபிக்கிறேன். ஏனென்றால் இந்த உலகம் மாயை உள்ள உலகம், இருள் நிறைந்த உலகம், பொய்மை நிறைந்த உலகம், அநீதி நிறைந்த உலகம், அசுத்தங்கள் நிறைந்த உலகம் என்னை உம்முடைய அன்பின் பாதையிலிருந்து அழைத்து விடாமல் உம்மோடு இணைந்து பயணிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு நீ தர வேண்டும் என்று இயேசுவே இந்த நேரத்தில் பார்த்து ஜெபிக்கிறேன். அப்பா இயேசுவே, உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக மண்டியிட்டு ஜெபிக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். எங்கள் தனிப்பட்ட விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் எடுத்து வைப்பதற்கு முன்னதாகவே நீர் அறிந்து வைத்திருக்கிறேன் என்பதை உணர்ந்திருக்கின்றோம். ஆனால் நாங்கள் யாருக்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்தோமோ அந்த பிள்ளைகளையும் இது அலைவரிசை வழியாக இல்லத்திலிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தேவைகளையும் இந்த நேரத்தில் இயேசுவின் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா அவர்களை ஆசீர்வதியும். உம்முடைய காயப்பட்ட கரத்தினால் அந்த பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளும் இயேசுவே. உம்முடைய அன்பு அந்த பிள்ளைகளை எப்பொழுதும் ஆட்கொள்ள வேண்டும் என்று பார்த்து ஜெபிக்கிறேன். அவர்களை ஏற்று ஆசீர்வதியும் அன்பு இயேசுவே. அப்பா இந்த நேரத்தில் உம்முடைய கிருபை, உம்முடைய அருள் ஆசீர்வாதம் எப்பொழுதும் எங்கள் குடும்பத்திற்கு வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் அர்ப்பணிக்கின்றேன். எங்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் நீர் அறிந்து வைத்திருக்கிறீரப்பா. கேட்பதற்கு முன்னதாகவே கொடுக்கக்கூடிய வல்ல தகப்பனை இந்த நேரத்தில் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற கவலை, கண்ணீர், வேதனை, சோதனை, ஏமாற்றங்கள், அவமானங்கள், வாழ்க்கையிலே சோர்ந்து போய் விழுந்து கிடக்கின்ற எங்களை, உடைந்து போயிருக்கின்ற எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய், அரவணைக்க வேண்டுமாய் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். அப்பா எங்கள் குடும்பங்கள் இருக்கின்ற வாலிப பிள்ளைகள், பள்ளிக்கு செல்லக்கூடிய சீரார்கள், மாணவ மாணவிகள், இந்த உள்ளங்களை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. வளர்ந்து வருகிறது அறிவியல் உலகத்தில் இந்த அறிவியல் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வழியாக அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிந்து விடாமல் உம்முடைய ஆவியின் வல்லமையினால் அந்த குழந்தைகளை நீர் ஆசீர்வதித்து அந்த குழந்தைகளுக்கு உம்முடைய ஆவியின் வல்லமையினால் வழிநடத்தி அழிந்து போகக்கூடிய எந்த விதமான அறிவியல் சாதனங்களுக்கு அவர்கள் அடிமையாக்கப்படாமல் பெற்றோருடைய உணர்வுகளை புரிந்து பெற்றோருடைய வழியினை அவர்கள் ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிரதிநிதியாக இருக்கின்ற பெற்றோருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வளர்ந்து வருகிற சமுதாயம், இனி வர இருக்கின்ற திருச்சபையை அவர்கள் கரத்தில் ஒப்படைக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் இயேசுவே இந்த நேரத்தில் கொடுத்தவர்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்.
உலகத்தின் வேகத்தை பார்க்கின்ற பொழுது எங்கே எங்களுடைய சந்ததிகள் ஆன்மீகமற்றவர்களாக கடவுளுடைய பிள்ளைகளாக வாழாமல் அழிந்து விடுவார்களோ என்ற மனவேதனை எங்களுக்குள் எழுந்து கொண்டே இருக்கிறது. இயேசுவே, மனிதனுடைய படைப்பு அழிவை கொடுக்கக்கூடியது, உம்முடைய படைப்பு வாழ்வு கொடுக்கக்கூடியது. மனிதனுடைய படைப்பை சரியான விதத்தில் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கிறது. தவறான சிந்தனைகளோடு தவறான கருத்துக்களோடு மனிதனுடைய படைப்பை பயன்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நேரத்தில் உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறேனப்பா. அவர் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற சாத்தான தீய சக்திகளையும் மாய வலைகளையும் அடியோடு ஒழித்து விட்டு இயேசுவே, அந்த பிள்ளைகளை உடைய ரத்தத்தினால் ஆட்கொள்ளும். உடைய ரத்தம் அந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய உச்சம் தலை மீது தெளிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் வழியாக இஸ்ரேல் மக்கள் பாதுகாக்கப்பட்டது போல நீர் யார் மீதெல்லாம் தெளிக்கிறீர்களோ அவர்கள் முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஜெபிக்கிறேன். இயேசுவே, தொடும் அப்பா, இந்த பிள்ளைகளை தொடும். திருமணம் உடைந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் கற்பத்திற்கு தடையாக இருக்கிற அனைத்து தடைகளை உடைத்தெறியும். அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த குழந்தை பாக்கியத்தின் வழியாக உடைய ஆசீர்வாதத்தை அபரிமிதமாக தாரும் தகப்பனே. புரிந்து கொள்ள முடியாமல் ஏற்றுக்கொள்ள முடியாமல் பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கணவனும் மனைவியும் உடைந்து போயிருக்கின்ற குடும்பங்கள், அந்த குடும்பத்தை உடைய ஆவியின் வல்லமையினால் ஒன்று சேர்த்து வழி நடத்துமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. போதைக்கு அடிமையாய் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இந்த போதையினால் சீரழிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்கள் பெற்றோருடைய உழைப்பினை உணர்ந்து கொள்ளக்கூடிய, தங்கள் எதிர்கால வாழ்வு சீரான நல்லதொரு வாழ்க்கை தரத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றலை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து வழிநடத்தும் ஆய்வை பார்த்து ஜெபிக்கிறேன். அப்பா, கொடான கோடி நன்றி இயேசுவே. நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி. உம்முடைய ஆளுமையினால் எங்களை ஆட்கொண்டதற்காக நன்றி. எங்களோடு உடனிருந்து இத்தனை நேரங்களாக எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற கவலை கண்ணீரை உடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிற பொழுது மகிழ்ச்சியோடு எங்களை அரவணைத்து உடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இயேசுவே, உம்முடைய முன்னிலையில் அமர்ந்து விட்டோம். உம்முடைய திருமுகத்தை நாங்கள் பார்த்து விட்டோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் உள்வாங்கி இருக்கின்றோம். எங்கள் வாழ்க்கையில் எந்த தடைகள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த இடையூறுகள் வந்தாலும் அதை நாங்கள் சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இது அந்த நம்பிக்கையோடு உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஏற்று எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய அன்பின் படை வீரர்களாக, உம்முடைய அன்பின் கருவிகளாக எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆவியே வாரும், ஆற்றலை தாரும், ஆளுமை செய்யும், எங்களை காப்பாற்றும். நன்றி 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 இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. மாண்பு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. உலகளாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையினே
விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி இன்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பயனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.